வணக்கம் மக்களே. யுகே லண்டன் என்று சொல்லிக்கொள்ளலாம். மிகப்பெரிய அளவுல கைது நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. உண்மையில யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் யுகே மக்கள் தான். அதாவது வெள்ளை மக்கள் தான். காரணம் என்னன்னு சொன்னால், சாதாரண சமூக வலைத்தள பதிவுகளால தான் இந்த கைதுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் என்றத விளக்கமாக பார்க்கலாம். ஆ யுகேய பொறுத்தவரைக்கும் என்ற ஒரு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. அது இன்டர்நேஷனல் சர்வதேச மட்டத்தில பல நாடுகளைச் சேர்ந்த தரவுகள வைத்து தான் வெளியாகி இருக்கிறது. அதில அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த நாடுன்னு சொல்லி பார்த்தா யுகே தான். யுகேல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் சாதாரண இணையதள பதிவுகள் தான். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தால், இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக கருத்து வெளியிடுறவர்கள் தான் இவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கைதுன்றது மொத்தமாக தரவரிசையில் இருக்கிற நாடுகள் முதல் 10ல சேர்த்தா கூட, முதல் 10 வரிசைப்படுத்த பிறகு ரஷ்யா, ஜெர்மன் எல்லாமே இருக்குது அடுத்தடுத்ததாக. ஆனால் யுகே தான் ஃபர்ஸ்ட் நிக்குது 10,000 அடுத்த நாடு 500 பேர் தான் இருக்குது அந்த அளவு. மிச்சம் அவ்வளவு நாடுகளையும் எடுத்தாலும் சேர்த்து பார்த்தால் அந்த யுகே என்ற அளவுக்கே வராது. அவ்வளவு பேர கைது செய்து வச்சிருக்கிறது இந்த அரசுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காரணம், நீங்க யாருமே அரசுக்கு எதிராக எதுவுமே கதைக்கல அப்படின்ற மாதிரியும், அதாவது என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. நீங்களுடைய பேச்சு சுதந்திரத்த முற்று முழுதாகவே தடை செய்ற விதமாகத்தான் இந்த மாதிரியான விடயங்கள் நடந்தேறி வருகின்றன அப்படின்ற மாதிரி யுகே வெள்ளையின மக்கள் அத ஒரு வெறுப்போடையும் அதை இன்னும் ஒரு அதிக பிரச்சனையாக பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலெல்லாம் மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு அது ஏதோ ஏதோ ஒரு அறிகுறி, அதாவது இனி இனி வரப்போற காலம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உண்மையா சொன்னா முதல் விஷயம், அவர்கள் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளணும். முதல், இந்த வெளி புலம்பெயர்ந்த மக்கள்னு சொல்லப்போற அரபு, ஆப்பிரிக்கான்னு சொல்லி மிகப்பெரிய அளவில லண்டனுக்குள்ள யுகேக்குள்ள இறக்கிக்க, அவர்கள் அத தங்கள பலவீனப்படுத்துறதுக்காக வேணுமென்றே இவர்கள் இறக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இவர்கள இறக்கி எங்கள பலவீனப்படுத்தி எங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முயலுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லி சொன்னா, இந்த அரசாங்கம் நாங்கள் எங்களோட எண்ணங்களோட சரியான சுதந்திர உரிமையோடு இருந்து கொள்ளலாம். ஆனால் இவர்கள் எங்கள கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக நேரடியாவே எங்கள கட்டுப்படுத்த இயலாதுன்றபடினால, அவர்கள கொண்டு விட்டு, எங்கள மோத விட்டு, எங்கள 2ஆ பிரிச்சு, அதன் அவர்களுக்கு ஆதரவான ஆட்கள், அவருக்கு ஆதரவு இல்லாம எதிர்க்கிறார்கள் அப்படின்ற மாரி கொண்டு அவர்களையும் எங்களையும் சரிசமமா நடத்துறோம் அப்படின்ற பேர்ல, எங்களுடைய உரிமைகள குறைச்சு அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள செய்ய கிடைக்க விடாம பண்ணி, இவர்கள் இந்த மாரி ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறார்கள். அண்மையில கூட இந்த அ 16 வயசுக்குட்பட்டவர்களுடைய அந்த சமூக வலைத்தள பாவன தடை என்றதும் வேறொரு விதமாக மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டு வருகிறது. உலகத்தின் முதல் பணக்காரர்கள் இலான் மஸ்க் கூட அத ஒரு ஒரு விஷயம் அத ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நீங்க நினைக்கிற மாரி உங்களுடைய நன்மைக்காக இல்ல. இது ஒரு வேற விதமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா டிஜிட்டல் ஐடி. இந்த டிஜிட்டல் ஐடி என்னதுன்னு சொன்னா, நீங்கள் இப்ப தடை செய்ற மாரி தடை செய்து போட்டு, அதுக்கு பிறகு இத நீங்க பாவிக்கணும்னு சொன்னா டிஜிட்டல் ஐடி பதியணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறார்களாம். அதுக்கு காரணம், அந்த டிஜிட்டல் ஐடி நீங்க பதிவு செய்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? உங்கள என்னென்ன அவ்வளவு நீங்கள் எந்த ஸ்பாட்ல இருந்தாலும் உங்கள கட்டுப்படுத்தக்கூடிய வகையில அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மேற்கத்திய உலகம் அப்படின்றதே அ அ எல்லாமே ஒரு செட்டப் பண்ணப்படுற விடயம். நீங்கள் என்ன சிந்திக்கணுமன்றோ, நீங்க சிந்திக்கிறது முதலே அவங்க டிசைன் பண்ணி உங்களுக்கு படிப்புல ஃபீட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ நான் தான் சொந்தமா யோசிக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி நீங்களே செய்ற மாரி தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமலேயே அது எல்லாமே ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும். இப்படித்தான் விஷயம், இப்படித்தான் விஷயம். இத இப்படித்தான் பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை. இந்த மாரி தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோகிராம் பண்ணப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கும். அது நீங்க அங்கேயே பிறந்து அங்கேயே படிக்க வழிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னும் ஈஸியாக செய்து விடுவார்கள். மற்றவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல. வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே, அது வெறும் காச காட்டி இல்ல ஏதோ ஒரு கவர்ச்சிய காட்டி உங்கள மடக்கி போட்டுருவார்கள். அது மேற்குலகத்த பொறுத்தவரைக்குமே அந்த சிஸ்டம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டே இருக்குது. நிறைய பேர் அதுக்குள்ள மாட்டுப்பட்டு அதாவது முக்காவாசி பேர் அதுல மாட்டுப்பட்டு தவிச்சு கொண்டாந்துருக்காங்கன்னே சொல்லிக் கொள்ளணும். இங்க விஷயத்த என்ன சொல்லிட்டா, இந்த டிஜிட்டல் ஐடின்றது எல்லாருக்கும் முடியுது. அவர்கள் ஒரு அரசாங்கம் பிரித்தானியர்கள் மக்களுடைய குற்றச்சாட்டு தான் நான் சொல்லிக் கொள்றோம். அந்த அரசாங்கம் தங்கள ஒரு டிவைட் பண்ணி, அதாவது பிரிச்சு, திருப்பி ஆள்றதுக்குரிய ஒரு வகையில, கட்டுப்படுத்தி ஆள்றதுக்குரிய வகையில தான் இந்த விடயங்கள கொண்டு வருது அப்படின்னு சொல்லியும், தங்கள ஒரு ஆடு, மாடு, விலங்கினம் மாதிரி பாக்குது. தங்கள மேய்க்கிறதுக்குரிய ஒரு நடவடிக்கையா தான் இதெல்லாம் பாக்குது. ஆனா எங்களுக்கு அது வேண்டாம். நாங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது சம்பந்தம் அவருடைய கோபம் எல்லாமே அந்த மாரி தான் இருக்கிறது. இந்த அரசாங்கம் கட்டாயம் கவனம் அப்படின்ற மாதிரி சொல்றார்கள். அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே சில கவர்ந்த அரசாங்கங்கள் இல்ல சில பேர் ராஜினாமா செய்தது எல்லாமே எப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்கள செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கைவிரித்ததால் தான் அடுத்த அரசாங்கம் கொண்டு வரப்பட்டதாக மக்களே குற்றம் சுமத்துகிறார்கள். யோசிப்பாங்க, யுகே எத்தனையோ நாடுகள்ல, எத்தனையோ இடங்கள்ல போயிட்டு நாடுகள கைப்பற்றி, இலங்கை, இந்தியா உட்பட எக்கச்சக்கமான நாடுகள கைப்பற்றி எவ்வளவோ வேலை பார்த்தார்கள்.
ஆனா இன்றைக்கு அந்த நாட்டுக்கே வந்து இந்த மாரி ஒரு நிலைமை அப்படின்றது வந்து உண்மையில சகிக்க முடியாமல் தான் இருக்கிறது. ஆனா இங்க நாடுன்றத தாண்டி மக்கள் அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்ன்றது தான் வந்து விஷயம். அந்த நாட்டு மக்கள் இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நினைச்சா, அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அவ்வளவுதான். இங்க இடையில நாங்க கவர்ன்மெண்ட்ன்றது தான் சரி, அதுதான் அந்த சிஸ்டம் மட்டும் தான் சரி என்று சொல்லி பார்த்தால், அது பிரயோசனம் இல்ல. காரணம், அதோட கவர்ன்மெண்ட்ன்றது மக்களுடைய ஒரு சிறு பகுதி. அத வந்து யாராவது ஹைஜாக் பண்ணலாம். இல்ல என்ன சொன்னா, அத தங்களுக்கு ஏத்த மாரி வேறு அந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட பயன்படுத்தலாம். விளங்குது. அப்ப அப்படி பார்க்கைக்க, புலம்பெயர்ந்த மக்கள் அந்த அந்த வெறும் அந்த அரசாங்கத்த மட்டும் நம்பி இருக்கிறதுன்றது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். உண்மையில புலம்பெயர்ந்த மக்கள் வந்து, அந்த நாட்டு மக்களோட சரியான ஒரு நல்லுறவுல இருக்கைக்கு மட்டும் தான், இந்த பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா, அது ஒரு பெரிய சிக்கலாகப்படும். காரணம் இவன்ட பாட்டுல இருக்க, அவன் அவன்ட பாட்டுல இருக்க. 2யும் வச்சுக்கொண்டு அரசியல் வந்து கேம் ஆடத்தான் போகுது. அதான் இங்க நடந்து கொண்டிருக்கு உண்மையில. அது பிரான்ஸ் ஆனா பிரித்தானியா மட்டுமில்ல, பிரான்ஸ்ல சரி, வேறு நாடுகள்லயும் இதே பிரச்சனை இருக்குது. அதுன்னு சொன்னா, ஒரு 2 விதமான ஆட்கள் ஒரே இடத்த வச்சிருந்துட்டா, அத அரசியலுக்கு கொண்டாட்டம். அவன் அப்ப அப்படி பார்க்கைக்கு அது சரிதானே அவங்க சொல்றது. அதானே இங்க இதுல கொண்டு வர தங்கள விட்டுட்டு இன்னொரு வித்தியாசமானவங்கள கொண்டு வர தங்களோட சேரிராத, இல்ல தங்களுக்கு தங்களுக்கு அந்நியமான ஆட்கள இங்க கொண்டு வரதே, இந்த மாரி கேம் விளையாடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. அவன காட்டி இவன இத திணிக்கிறது, இத காட்டி அத திணிக்கிறன்ற மாதிரி, தங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி, வெள்ளைக்காரங்கள் வந்து நம்புறதுல நிறைய உண்மை இருக்குன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவியுங்கள். நன்றி.